ஹாய் நண்பா, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பிரேக்ஸ் பார்க்க போகிறோம் நண்பா. டிஸ்க் பிரேக்காக இருக்கட்டும், ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரம் பிரேக்காக இருக்கட்டும், எல்லா பிரேக்கையும் சேர்த்து தான் சொல்ல போகிறேன். எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்ஸு தான் நண்பா. ஃபஸ்ட்டு எல்லாரும் வண்டி ஓட்டும் போது ரியர் பிரேக்கை காலை வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறீங்க. நிறைய பேர் தெரியும், நீங்கள் பின்னாடி நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி என்ன ஆகுனா டிஸ்க் பேட் ஆகட்டும், ட்ரம் பிரேக்காக இருந்தாலும் இருக்கட்டும், ஃபுல்லாகவே அந்த தேய்மானம் இருந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் அதை மாற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ட்ரம் பிரேக் வச்சுருக்க வண்டியெல்லாம் நிறைய நாய்ஸ் வர ஆரம்பிக்கிறதுக்கு காரணமும் இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அது நல்லா தேஞ்சிருது, சீக்கிரமாகவே அந்த நாய்ஸ் வந்துடுது. அதை அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி க்ளீன் பண்ணி அந்த ட்ரம் பிரேக்கை ஓட்டுற மாதிரி ஒரு நிலமை வரும். அதனால் மேக்ஸிமம் காலை ரொம்ப அதில் வச்சு பிரேக் மேலே வச்சு ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சு ஓட்டாதீங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சு ஓட்டுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அந்த பிரேக் பேடை சுத்தமாக தேயிற அளவு வச்சு ஓட்டுறீங்க. அது என்ன ஆகும்னா அந்த டிஸ்க் மேலே அப்படியே கருப்பாக படிஞ்சிருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தேஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த சரியாக பிடிக்கலங்கிற பட்சத்தில் ரெண்டுத்தையுமே மாற்றிடுங்க. 2 சர்வீஸ் இல்லை 3 சர்வீஸுக்கு ஒரு வாட்டி பிரேக் பேடெல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லிடுங்க. ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். இல்லைனா அந்த டிஸ்கையே அப்படியே மாற்றுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 1500லேருந்து 2000 அதுக்கு மேலே வரையும் அந்த டிஸ்க்கு போகும். அதனால தான் சொல்கிறேன். அதனால் அந்த பிரேக் பேடை கரெக்டாக பார்த்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஆயில் மெயின்டெனன்ஸு, ஆயிலை யாருமே கவனிக்கிறதே இல்லை. இந்த டிஸ்க்கு பிரேக்கில் அப்படியே விட்டுடுறீங்க. அது சுத்தமாக ப்ளே போனதுக்கு அப்புறமா அந்த ஆயில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓரளவு அந்த லெவல் போட்டிருக்கும் போதே ஆயில் இல்லை, சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி அந்த கிளாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லைட் அடிச்சு செல்லில் உள்ள டார்ச் அடித்து பார்த்தாலே தெரியும். அது கீழே வரும்போதே அதை மாற்றிடுறது நல்லது. அதே மாதிரியே அந்த உள்ள சிலிண்டரை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஆயில் மாற்றுங்க. அந்த மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிலை ஊற்றி அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது நல்லாயிருக்கும். நம்ம சூப்பரான பிரேக்கிங் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. புது வண்டி எப்படி வாங்கணும் போது இருந்ததோ அதே மாதிரியே நீங்கள் அதை ப்ராப்பராக மாற்றிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்குமே அந்த பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு மாறவே மாறாது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஸ்க் கேப்லலாம் நல்லா டஸ்ட் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ண சொல்லுங்கள். ஏபிஎஸ் சென்சார் ரொம்ப முக்கியம். நீங்களாம் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி அதை ட்ரை பண்ணாதீங்க. அந்த சென்சார் அப்புறம் காட்டிக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் வருது. சில வண்டியில் வருது, சில வண்டியில் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மற்றபடி என்ன நண்பா, இப்போ பிரேக்கிங் சிஸ்டம்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஏபிஎஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப ப்ராப்பராக ரொம்பலாம் இப்போ ஸ்கிட்டாக வரதெல்லாம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் அந்த டிஸ்க்கு பேடெல்லாம் மாற்றினீங்கன்னா இன்னும் வண்டி சிறப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. வேறு என்ன நண்பா, நம்ம வீடியோவை பார்த்துட்டே வாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் நான் கீழே லிங்க் போடுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவும் பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. கமெண்டே வரல, லைக் வர மாட்டேங்குது.